ஆடி விளையாடு பாப்பா வெற்றி நாடி விளையாடு பாப்பா தேடி விளையாடு பாப்பா ஆடு மழகாடு தத்தம் அவையோரே சபை நடுவாளரே ஐயா சரித்திரம் படைத்தவரே வந்தனோ வந்த சனங்க குந்தனோ கானா விதி அல்ல குளத்து சந்தனத்தை சந்தோஷமா எத்து கொல்லுங்கயா சந்தோஷமா எத்து கொல்லுங்கயா படே சொக்கே சொல்லு माला के जबरे गते ए आला के साला के चट्टे कुत्ते ले ले के रंड को बच्चे की दे हिमला का पट्टा का गाना सोके बिगली 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 ना ना माला वाला बंदे की ना डोर ये ना जिगनी 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 ना सपांग आंग बदनी अम्मा बदनी ना मोई मा इधर मजा गई मोई मा ना मोई मा इधर मजा गाना मोई मा सुनना बोला वर्मा इधर गाना विच फिरमा संगे साड़ी जितना देड़ी चिकन बंदो अल विटाता दोसा माल आपिल कील चिकन बंदो सटी टोला के बोला कटी सगा वर पड़ा कटे वो कटील वतन बाका से वने वो मुरवाला मावना तुकी अड़ी नडपो ई वदा नंबर तेरी नला पोदर निपो बिगले 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 ना 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 वेला कुंदेगी ना डोल ये ना जिगनी 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 ना सपांग आंग बदनी अम्मा बदनी ना எனக்கு கடலுக்கு வந்தவங்க என்னை வளர்த்தின அம்மா எங்களுக்கு ஒரு காசு இல்லாத பம்பளையாங்க கம்மிக்கடா மச்சே இங்க வாசி மச்சே டிங்கச்ச போல் போல் டம்மச்ச மால் மால் மோர் மோர் யார் மா என்னச்ச பால் எவர் எனக்கு ஏர்தே ஆல்மா டோல்மா யார்தே கன உள்ள ஊர்தே தனகலிட்டி முச்சே போட்டோ நாங்க கச்சி கனனாலே கெட்டு மச்சி நாம பயமா எங்க வெச்சி நல்ல வருவோம் அச்சி பூச்சி மூல எலும்பே மூச்சச்ச புள்ளியா வர கைவி விட்ட காவா தண்ணி நிக்குது பாத்தி நான் வந்து வருவோம் பேயோட வருவோம் பின்னாடி வந்தாலும் பயமே இல்ல தவறே தெய்வோம் சோகத்தை பொழிவோம் நாவோட தீட்டெல்லாம் எங்களுக்கு இல்ல சதுக்கி போட்டோம் நாங்க கட்சி நாளே கெத்து மச்சி நாம பழமா எங்க பெச்சி நல்ல வருவோம் அச்சி பூச்சி மாட்டா கபகபா இட்டானா எங்க தப்பா ஆட்டை ஓடி விட்டா ஓட்ட போய் நாங்க செம கேஷுவலா ஒரு என்ன சொல்றது ஒரு டான்ஸ் காம்படிஷன் வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபியரே இல்லாம ரொம்ப கேஷுவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. ஜட்ஜஸ் கிட்ட கமெண்ட்ஸ் கேட்கலாமா? ஓகே கலா மாஸ்டர். ஐ திங்க் நீங்கள் லாஸ்ட் டைம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தீங்கல்ல, பரவாயில்ல கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்க. பட் கோரியோகிராஃபி சரியில்லைம்மா. கோரியோகிராஃபி யார் கோரியோகிராஃபர்? குட்டா மாஸ்டர். குட்டா இன்னும் கொஞ்சம் நல்ல கோரியோகிராஃப் பண்ணால் ஹேண்ட் பர்ஃபெக்ஷன் வேணும். நீ எப்பயுமே திருப்பி நீயும் இன்னொருத்தர் மாதிரி இப்படி பண்ணிகிட்ருக்க. நல்ல ஹெவி மூமெண்ட்ஸாக இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் நீ கை இப்படி பண்ணுற. அதனால தான் பாய்ஸ் ரொம்ப நல்லா பண்ணாங்க. புரியுதா? பாய்ஸ் ரொம்ப நல்லா பண்ணாங்க. நீ இன்னும் நல்லா பண்ணணும். எனக்கு சாங் செலெக்ஷன் இன்னும் கொஞ்சம் நல்ல சாங் செலெக்ஷன் எடுத்துருக்கலாம். சாங் செலெக்ஷன் தான் எனக்கு ஒரு வாவ் ஃபேக்ட் இல்லாமல் இருக்குது. அண்டு நீ லாஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட்டோட
கிட்டத்தட்ட ஒரு 50% செம்ம இம்ப்ரூவ்மெண்ட். தேங்க்யூ செம்ம இம்ப்ரூவ்மெண்ட். ஆனால் நீ அடுத்த வாட்டி ஆடும்போது ஹேண்ட் பர்ஃபெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். Okay, ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் நடுவில் பாடுற நிறுத்துற அப்படி ரிலாக்ஸ் ஆகிற முகம் வந்து ரிலாக்ஸ் ஆகுது. ஸோ எந்த டான்ஸ் மூமெண்ட்டையும் அழகுபடுத்துறது உங்கள் கையில் தான் இருக்குது, புரியுதா? அதை நீ கொஞ்சம் இன்னும் அழகுபடுத்தணும். ஓகே, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் கலா மாஸ்டர். பிரசன்னா மாஸ்டர். மிதுன் நல்லா பண்ணுறீங்க, பட் இன்னும் நல்லா பண்ணலாம். ஓகே மாஸ்டர். பர்ஃபார்மன்ஸில் கன்சிஸ்டன்சி இல்லை. அதாவது திடீர்னு ஒரு இடத்துல நல்லா பண்ணி திடீர்னு ஒரு டிப் ஆகிறீங்க. அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நடுவில் ஒரு மூமெண்ட் மறந்துட்டீங்களா? இல்லை மாஸ்டர். ஒரு அவர் கீழே எல்லோரும் கீழே உட்காந்து இருந்துச்சு, நீங்கள் மூமெண்ட் திடீர்னு ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ மூமெண்ட் இங்கேருந்து பார்க்கும்போது மறந்துட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு மாஸ்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். ஓகே.